May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message for the times and seasons that we're living in about aging, divine purpose, and what God is doing right now, specifically to those who are above the age of 60. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to our Lord and Savior Jesus Christ. எல்லா துதியும் கனம் மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me a wonderful opportunity, a great privilege to speak about aging, divine purpose, and what God is doing right now, specifically to all those who are above the age of 60. Faithful people, what He is going to do. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கு ஸ்லாக்கியத்துக்கும் விசேஷமாக இந்த நாட்களுடைய செய்தி வயது உள்ளவர்களை பற்றியும் தெய்வீக நோக்கத்தை பற்றியும் இந்த காலகட்டத்தில் தேவன் 60 வயசுக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று குறிப்பிட்டு அந்த 60லேருந்து 80க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று பேச இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தபடியால் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my faithful, wonderful viewers in the name above all names. அந்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அந்த மேலான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை உண்மையாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற செய்தி வருஷம் எல்லாம் கூட பார்த்து கொண்டிருக்கிற செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். In the next 20 minutes, I pray that you will receive the revelation about aging, divine purpose, and what God is doing with those above the age of 60, believers above the age of 60, in the times and seasons of the second coming of our Lord and Savior Jesus Christ. இந்த காலகட்டத்தில் இந்த அடுத்த 20 நிமிஷத்தில் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஆண்டவர் உங்களை மனக்கண்களை திறந்து இப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையோட காலகட்டத்தில் கர்த்தர் வயதுள்ளவர்கள் பற்றியும் தெய்வீக நோக்கத்தை பற்றியும் இந்த காலகட்டத்தில் 60 வயசுக்கு மேலே உள்ள விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் கூட கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று உங்களுக்கு அந்த வெளிப்பாடை தரும்படிக்கு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். If you need prayer, call that number on the screen. The Holy Spirit will be there to deliver you the very instant. ஜெபம் தேவைப்பட்ட அந்த நம்பர், டெலிஃபோன் நம்பர் கூப்பிடுங்க. நான் கூப்பிடுற அட்சணமே கர்த்தர் ஆவியானவர் உங்களை விடுவிப்பார். Shall we constrain him to come? அவரை வருந்தி அழைப்போமா? வானமீதிலே என் மன்னன் வருவா, மகிமையுடன் என்னை ஏற்றுக்கொள்ளுவா. நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானமீதிலே என் மன்னன் வருவா, மகிமையுடன் என்னை ஏற்றுக்கொள்ளுவா. Amen. Hallelujah. Today we are going to see about the worldly concept of aging and what God did with those over the age of 60 in the Bible. இன்றைக்கு நாம் வேதத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், நமக்கு வயதாகும்போது உலகத்தார் என்ன சொல்லுகிறார்களோ, வேதம் சத்திய வேதாகமும் 60 வயசுக்கு மேல்பட்ட உள்ள விசுவாசிகளுக்கு என்ன செய்தார்கள் என்று பார்க்க போகிறோம். Also the main and most important thing is what the Lord Jesus is going to do in December month of 2025. முக்கியமானதில் இது முக்கியமாக என்ன விஷயமா இருக்கிறது என்றால், இந்த டிசம்பர் மாதம் 2025 வருஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்று.
People over 60, 70 and 80 usually think that their best days are behind them. 60 வயசுக்கு மேலே, 70 வயசுக்கு மேலே, 80 வயசுக்கு மேலே இருக்கிறவர்கள் என்ன உலகத்தில் என்ன நினைக்கிறார்கள்? அவருடைய விசேஷமான சிறந்த நாட்கள் பின்னாடி இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறார்கள். The time for miracles, breakthroughs and divine interventions have passed. அற்புதம் நடக்கிறதுக்கும், விசேஷமான விடுதலை வாசல் திறக்கிறதுக்கும், தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு காலம் கடந்து போய் விட்டதுன்னு நினைக்கிறார்கள். You will be praying for maintaining health, enough money to get by. நாம் அந்த 60 வயசுக்கு மேற்பட்டுள்ள ஜனங்கள் எப்படி ஜெபிப்பார்கள்? அவர்கள் என்ன ஆரோக்கியத்துக்காக ஜெபிப்பார்கள், அப்புறம் பொருளாதாரத்துக்காக கடந்து போகும்படிக்கு போதுமானது அக்காக ஜெபிப்பார்கள், அப்புறம் தொடர்ந்து உயிரோடு இருக்கும்படிக்கு பலத்துக்காக ஜெபிப்பார்கள், அப்புறம் சமாதானமாய் மரணத்துக்காக and they strength to endure and peaceful deaths. All believers have accepted a lie and has absolutely nothing to do with God's perspectives or his plans for their lives. வயதுள்ள விசுவாசிகளுக்கு ஒரு பொய்யை அவங்க ஏற்றுக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுடைய வசனத்தை வாசித்தா தேவனுடைய நோக்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. His plans for their lives, ஒருத்தருக்கூட வாழ்க்கைக்கு வச்சிருக்கிற நோக்கம் திட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லாத இருக்கிறத பார்க்குறோம். The 7th, the 14th, the 21st, the 25th and 31st of December 2025 குறிப்பிட்ட நாட்கள் இந்த டிசம்பர் மாதம் 2025 வருஷத்துல கர்த்தர் விசேஷமா கிரியை செய்ய போகிறார். 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 25ஆம் தேதி, 31ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதத்துல விசேஷமான காரியம் கர்த்தர் செய்ய போகிறார். It sits at a unique convergence point. அது இந்த நாட்கள் வந்து ஒரு விசேஷித்த எல்லா காரியங்களும் கைகூடி வர ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு இடத்துக்கு அது முடியுது. Astrologically, prophetically, psychologically, physiologically, this month carries frequencies that won't align again for another 127 years. அப்போ இது சாஸ்திரம் பார்த்தா கூட, தீர்க்க தரிசனமா பார்த்தா, உலகத்தின் இயற்கையை பார்த்தா கூட இந்த மாதம் விசேஷமான காரியங்கள் செயல்படுற காரியங்கள் 127 வருஷங்களுக்கு திருப்பி அது சேர்ந்து வராது. And God has ordained it specifically for people from 60 to 80. தேவன் விசேஷமா 60லேருந்து 80 வயசுக்குள்ள எல்லாருக்கும் இந்த நாட்களை நியமித்து வைத்திருக்கிறார், விசேஷமான காரியம் செய்யும்படிக்கு. It is the age range of the people who have been most faithful. இந்த வயசுல இருக்கிறவர்கள் உண்மையாவே ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறார்கள். They are God's chosen warriors for the final push. அவர்கள் தான் தேவன் கடைசி காரியத்தை, அவர்கள் மூலியமா தான் கடைசி காரியத்தை இந்த பூமியில நிறைவேற்ற போகிறார். Some are in wheelchairs, but they had a fire in their eyes and a determination and refusal to give in. ஒரு சிலர் பலவீனமாய் வீல் சேர்ல கூட உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சிலர் நடக்க முடியாத பலவீனமா வியாதிப்பட்டெல்லாம் கூட இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கண்களை பார்த்தா அக்னி பற்றி கண்களை அவங்க என்ன ஆனா கூட தோல்வி அடைய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணவர்களா இருக்கிறார்கள். They have prayed through wars, economic collapses and cultural revolutions. அவர்கள் யுத்தங்கள் நடக்கும்போது ஜெபிச்சிருக்கிறார்கள், பொருளாதாரம் வீழ்ச்சியில் ஜெபிச்சிருக்கிறார்கள், கலாச்சாரத்தில் கூட
நடக்கிற புரட்சியில் எல்லாம் கூட ஜெபிச்சிருக்கிறார்கள். They are God's faithful ones who sacrificed and gave and believed. அவர்கள் தேவனுடைய உண்மை உள்ள விசுவாசிகளா இருக்கிறார்கள். அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்காதப்போ கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். when it cost them everything. அவர்கள் எல்லாவற்றிலும் அவங்களுக்கு இருந்ததே எல்லாம் கொடுக்கும் அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒண்ணுமே இல்லாத போனோன்னா கூட அவர்கள் விசுவாசித்து அப்படியே அவர்கள் செய்திருக்கிறத பார்க்கிறோம். The church has told them to retire and the kingdom work is to be done by younger relevant people. சபையில் பொதுவா வயசுள்ளவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள எல்லாம் ரிட்டையர் ஆகுற மாதிரி தான் பார்க்குறார்கள். அப்புறம் ராஜ்யத்தின் காரியங்கள் எல்லாம் ஊழியங்களும் சேவைகளும் வாலிபர்கள் வேற வாலிபர்கள் செய்வார்கள்னு செய்கிறார்கள். சபைகளில் அப்படித்தான் செய்கிறார்கள். God has not forgotten them and December 25 is their month, their miracle moment, their moment. Hallelujah. ஆனால் மனுஷன் மறந்துட்டா கூட தேவன் அவர்களை மறக்கவே இல்லை. அவர்களுக்கு அற்புதம் நடக்க போற மாசம் டிசம்பர் மாதம் 2025 வருஷம். அவருடைய அற்புதங்க, அவருடைய எத்தனையோ வாழ்நாளெல்லாம் காத்துட்டு இருந்த அற்புதமான செயல், அவருடைய குறிப்பிட்ட நேரம் காத்திருந்து காத்திருந்த நேரத்துக்கு இந்த மாசம் டிசம்பர் 2025 வருஷத்துல நிறைவேற போகிறது. These are God's chosen warriors for the final push. இவர்கள் தான் கடைசியா கர்த்தர் முடிவுக்கு வர்றதுக்கு முன்ன இவர்களை கொண்டு தேவன் யுத்த வீரர்கள், தேவன் இவர்களை தெரிந்து கொண்டு கடைசி காரியங்களை எல்லாம் இவர்கள் மூலியமா தான் நிறைவேற்ற போகிறார். People between 60 and 80 who stayed faithful when they were marginalized. 60 80 வயசுக்குள்ள இருந்தவர்கள் அவர்கள் உண்மையா இருந்திருக்கிறார்கள். அவர்களை ஜனங்க ஒதுக்கி வச்சப்ப கூட 60 80 வயசுக்குள்ள உண்மையா இருந்திருக்கிறார்கள். They kept praying when no one asked them to pray. ஜெபிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லாதப்போ அவங்க ஜெபித்தார்கள். December 2025, the Lord Jesus is going to release a miracle for them, not abandon them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த டிசம்பர் மாதம் 2025 வருஷத்தின் டிசம்பர் மாதத்துல அவங்களுக்கு விசேஷித்த அற்புதமான விடுதலையின் வாசல் திறக்க போகிறார். அவர்களை கைவிடவே மாட்டார். A miracle of supernatural restoration, activation and acceleration, all happening at the same time. எப்பேற்பட்ட அற்புதம்! இயற்கைக்கு அப்பாற்பட்ட எழுந்து போனதை திருப்பி பெற்றுக்கொள்றது, பிறகு உயிர்ப்பிக்கப்படுறது, பிறகு 50 வருஷம் ஆகிற காரியத்தை ஒரு வருஷத்துல செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் ஒரே நேரத்தில் அப்படியே இந்த டிசம்பர் மாதத்தில் 60 80 வயசு உள்ளவருக்கு நடப்படும். For people in this age range, in these 31 days, all what the enemy stole in their lifetime, as in Joel chapter 2 verse 25. இந்த வயசுக்குள்ளவர்கள் உள்பட்டவர்கள் 60 80 வயசுக்கு உள்பட்டவர்கள் 31 நாட்கள் இந்த டிசம்பர் மாதம் சத்ரு திருடி கொண்டு போன வருஷத்தின் விளைவுகளை எல்லாம் திருப்பி அளிக்க போகிறார். யோவேல் தீர்க்கதரிசி மூலமா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். வருஷங்களின் விளைவை திருப்பி அளிக்கிறார். The years which all the devils have stolen, he is going to restore it to them. Everything that was stolen by the enemy will be restored in December 2025 in a way that will defy natural laws. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையான அபிஷேகம் இந்த டிசம்பர் மாதம் 2025 வருஷத்துல என்ன பண்ணும்? சத்ரு திருடி கொண்டு போன எல்லா காரியங்களும்
60லேருந்து 80 வயசு உள்ளவருக்கு திருப்பி அளிக்க போகிறார். அது இயற்கையோட சட்டத்தை விரோதமா இருக்கும். கர்த்தருடைய செயல். Through divine intervention and activation of gifts, what took years in days, the Lord is going to do. தெய்வீக வல்லமைனால, தெய்வீக உயிர்ப்பிக்கிறதுனால, வரங்கள், புதிய வரங்கள்ல கிரியை செய்யறதுபடியால், ஹல்லேலூயா, அது எத்தனையோ வருஷங்கள் அது செய்யறதுக்கு தேவைப்பட்டதை நாட்கள்ல கர்த்தர் அவர்களுக்கு செய்து முடிக்க போகிறார். The Lord is going to do for them. All the gifts they have will be revived. அவர்களுக்கு இருக்கிற எல்லா வரங்களும் உயிர்ப்பிக்கப்படும். 40 years ago the prayers prayed will be answered immediately. 40 வருஷம் முன்ன ஜெபம் பண்ண ஜெபங்கள் எல்லாம் கூட அட்சணமே அதுக்கு பதில் வரும். In the month of December 2025, there is going to be restoration for all those who are exclusively between 60 and 80. டிசம்பர் மாதம் 2025 வருஷத்துல இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, இன்னைக்கு இந்த 1ஆம் தேதியிலிருந்து 31 நாட்கள் 2025 வருஷத்துல எல்லாம் எழுந்து போனதெல்லாம் திருப்பி அளிக்க போகிறார். அவர்கள் இது குறிப்பிட்டது 60 வயசுக்கு மேல 80 வயசுக்குள்ள அவர்களுக்கு செய்ய போகிறார். A harvest so exclusive, so targeted, so supernatural, the church will not know what to do because they have written off this generation as irrelevant. இது பெரிய ஒரு அறுவடையா மாறும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான செயல். சபையார் எல்லாம் பாப்பார்கள், என்ன பண்ணணும்னு தெரியாத போயிடும். ஏன்னா இந்த வயசானவர்களை எல்லாம் எழுதி தள்ளி விட்டுருக்கிறார்கள். Hallelujah. This is the generation that built the ministries that younger people now run. இந்த சந்ததி கட்டி எழுப்பின ஊழியங்களை இன்றைக்கு வாலிபர்கள் அது நடத்துகிறார்கள். This is the generation that prayed through wars and economic collapses and cultural revolutions. இந்த சந்ததி 60லேருந்து 80 வயசு காலம் உள்ள வயசுள்ளவர்கள், அவர்கள் எல்லா பயங்கரமான உலக சூழ்நிலையில ஜெபிச்சிருக்கிறார்கள். அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார்கள். The generation that sacrificed, gave and believed when it cost them everything. இந்த சந்ததி அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர்கள் விசுவாசத்தில் உறுதியா நின்று இருக்கிறார்கள். Now in their final season they have been pushed aside to retire. இப்போ இந்த கடைசி நாட்கள்ல அவங்க வாழ்க்கையில அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு ரிட்டையர் பண்ணோன்னு சொல்லிட்டு வாலிபர்களை செய்ய விடணும்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். To get out of the way, to fade into senior centers and nursing homes. ஒரு சிலரை நர்சிங் ஹோம்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலரை சீனியர்ஸ் வயதுள்ளவர்களை இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். Is done and by while the work of the kingdom is done by more relevant people. ராஜ்யத்தின் வேலை வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். But Jesus has not forgotten them. And December 2025 is their month for their miracle, their moment. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மறக்கவே இல்லை. இந்த 2025 வருஷத்தின் டிசம்பர் மாதத்தில் அவர்களுடைய அற்புதம் பெற்றுக்கொள்ற மாசமா இருக்கிறது. அவர் எத்தனையோ வருஷமா காத்திருந்த அற்புதம் நடக்க போகிறது. Even though they were old and weak, they all had fire in their eyes. அவர்கள் வயசாயிட்டு பலவீனமாக காணப்பட்டிருந்தா கூட கண்கள்ல நெருப்பி எரிஞ்சு கொண்டிருந்தது. A determination not to give up whatever state they were in. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தா கூட நாங்கள் விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும்னு தீர்மானத்தோட இருந்தார்கள். Somewhere in wheelchairs, walking and walkers too. அவர்கள் நடக்க முடியாத நிலைமையில கூட பலவீனம் பட்டு இருக்கிறார்கள். Some people between 60 and 80 who have stayed, who kept praying when no one told them to, who have prayed for breakthrough even when their own children stopped believing.
60லேருந்து 80 வயசு உள்ளவர்கள் வந்து ஜெபிச்சு கொண்டே, யாரும் சொல்ல ஜெபம் பண்ணுன்னு, அவர்கள் யாரும் விசுவாசின்னு சொல்ல, அவர்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்திருக்கிறார்கள், இடைவிடாமல் விசுவாசித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் கூட விசுவாசிக்காது இருக்கும்போது அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை விசுவாசம் விடவே இல்லை. In 2025 December, the Lord is going to do a miracle for them that will shock the world. இந்த மாசத்துல, இந்த டிசம்பர் மாசம் இப்ப நம்ம 1ஆம் தேதியில பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாசத்துல அவர்களுக்கு உலகமே பார்த்து அதிர்ற அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்கள் செய்ய போகிறார். Lord is going to do a miracle for them that will shock the world and shame the people that abandon them. அவர்களை ஒதுக்கி தள்ளின ஜனங்க வெக்கப்படுற அளவுக்கு, உலகமே ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்காகவே குறிப்பிட்டு இந்த மாசத்துல கிரியை செய்ய போகிறார். What kind of miracle is it? எப்பேற்பட்ட அற்புதமாய் இருக்க போகிறது? A miracle of supernatural restoration, acceleration and activation. அற்புதம் எப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய வழியில, அது ஆவிக்குரிய வழி வந்து இயற்கையோட காரியங்கள் கூட, பூமிக்குரிய காரியத்து கூட அந்த ஆசீர்வாதம் விசேஷமா வரும். So it is a spiritual miracle, but the spiritual will affect the natural in astonishing ways. ஆச்சரியப்படத்தக்கதாக ஆவிக்குரிய அபிஷேகம் ஊற்றி அவருடைய எல்லா சூழ்நிலையும் தலைக்கீழே மாற்ற போகிறார். அது வந்து எழுந்து போனதெல்லாம் அவர்கள் திருப்பி அழிக்க போகிறார். அப்புறம் அவர்கள் ஆசீர்வாதம் தடையா இருக்கிறதெல்லாம் சீக்கிரமா அது வந்து பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அப்புறம் பிறகு அவர்களை உயிர்ப்பிப்பார்கள். All happening simultaneously, all happening exclusively for people in the age range, all happening in these 31 days according to Joel 2:25. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசன பிரகாரம் எல்லாம் வந்து எப்ப நடக்க போறது, ஒன்று பின்னாடி இந்த 31 நாட்கள் இந்த டிசம்பர் மாதத்துல அப்படியே அற்புதமான வேகத்துல ஆண்டவர் செய்ய போகிறார். There will be a restoration of everything the enemy stole in their lifetime. அவருடைய வாழ்நாட்கள் முழுவதும் கூட சாத்தான் திருடி கொண்டு போன எல்லா ஆசீர்வாதம் திருப்பி அளிக்க போகிறார். Health that was lost, relationships that was broken, ஆரோக்கியம் அடிப்படை செய்தது, உறவுகள் முறிந்த உறவுகள், ட்ரீம்ஸ் தட் were deferred, அப்பம் நிறைவேறாத கனவுகள், ஃபைனான்சஸ் தட் were depleted, சாத்தான் திருடி கொண்டு போன எல்லா பொருளாதாரம் கூட, ஜாய் தட் was stolen, உங்கள் சந்தோஷத்தை உங்கள் மகிழ்ச்சியை திருடி கொண்டு போனது எல்லாம் கர்த்தர் திருப்பி அளிக்க போகிறார். All of it being restored in December 2025 at a rate that will defy natural law. இதெல்லாம் ஆண்டவர் வந்து 60 வயசுக்கு மேல உள்ள விசுவாசிகளுக்கு, ஆண்டரை நம்புற கர்த்தருடைய ஜனங்களுக்கு வேகத்துல இந்த மாசத்திலேயே முழுசா எல்லாம் காரியங்களும் ஒன்று பின்னாடி செய்ய போகிறார்கள். அது வந்து இயற்கையோட சட்டத்தை மீறி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கிரியை செய்து அற்புதம் செய்ய போறார். Acceleration of their final assignment. All of it will be restored in December 2025 at a rate that will defy natural law. இயற்கையோட சட்டத்துக்கு விரோதமா கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்துல கிரியை செய்ய போகிறார். கடைசியான பொறுப்பை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற பொறுப்பை இப்ப இந்த அபிஷேகத்தை ஊற்றி அவர்கள் அது நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அதுவும் அதிகரிக்க செய்வார்கள். What would normally take years, Jesus is compressing in weeks. வருஷ கணக்கு ஆகிற காரியங்களை வாரத்துல வாரங்களுக்குள்ளவே இயேசு கிறிஸ்து அது நிறைவேற்ற போகிறார். The resources they don't have, Jesus is providing supernaturally what would be normally impossible in their age and limitation. அப்போ பொருளாதாரம் கூட, அவர்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கூட பெற்றுக்கொள்ள முடியாத தடையா இருக்கிற காரியங்கள்லாம்
இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான செயல்ல அது அவங்க வயசுக்கும் அவங்களுக்கு எல்லை இருக்கிறதுனால தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் வந்து வரங்களையும் அழைப்புகளையும் உயிர்ப்பிப்பார்கள். Hallelujah. God will do by activation of gifts and callings they thought had expired. தேவன் எப்படி இது கிரியை செய்யும்? அங்க சாதாரணமான நிலைமையில அது நடக்காத காரியத்தை தேவன் வந்து வரங்களை உயிர்ப்பிப்பாரு, அழைப்புகளை உயிர்ப்பிப்பாரு. அதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் கூட கர்த்தரோட அபிஷேகத்தை ஊற்றி உயிர்ப்பிக்கிறார். The church has forgotten that in every move of God throughout history, the powerful warriors have always been older generation. சபை வந்து மறந்துட்டு இருக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தரை எல்லா சரித்திரத்திலே பார்த்தா எல்லா காரியங்களும் கர்த்தரோட முக்கியமான காரியங்கள் எல்லாம் கூட செய்கிற காலகட்டத்தில் யாரை கொண்டு செய்தார்கள் என்றால் வயதுள்ளவர்களை கொண்டு தான், வல்லமை வாய்ந்த வயதுள்ள யுத்த வீரர்களை கொண்டு தான் செய்தார்கள் என்று சபை மறந்துட்டு இருக்கிறாங்க. Abraham was 75 when God called him to step out in faith. ஆபிரகாம் 75 வயசுல தான் விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்க கர்த்தர் அழைத்தார். Sarah was 90 when she gave birth to the child of promise. சாராள் 90 வயசுல வாக்குத்தத்தமான பிள்ளை பெற்றெடுத்தார். Moses was 80 years old when God sent him to Pharaoh to deliver God's people. மோசே 80 வயசு இருக்கும் பார்த்தான் ஃபாரோன் இடத்துல போயிட்டு அவர் கர்த்தருடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு அனுப்பினது. Noah was 600 years old when the flood came and destroyed humanity. நோவாக்கு 600 வருஷம் இருந்தது, வெள்ளம் வந்து மனுகுலத்தை அழிச்சுது. Anna the prophetess was 84 years when she recognized the Messiah in the temple. தீர்க்கதரிசியான அன்னாள் வந்து 84 வயசு மேசையாவை ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு கொண்டு வரும்போது அந்த மேசையா கண்டு கொள்ளுது. Caleb was 85 years when he said, "Give me this mountain." காலேப் வந்து 85 வயசு ஆயிருந்த போது 40 வயசுல அடி எடுத்து வச்சு கானான் தேசத்துக்கு போக 85 வயசுல எனக்கு இந்த மலையை தாரும் என்று கேட்டார். He conquered territories that younger generations were afraid to touch. 85 வயசுல காணியாட்சிகளை கர்த்தருடைய ஒரு மலையை அதை மேற்கொண்டு எடுத்துக்கொண்டார்கள். வாலிபர்கள்லாம் யோசிச்சார்கள், அது தொடர்ந்து கூட யோசிச்சார்கள். God has always used his older generation for his most significant assignments because they have what younger generations are still building. தேவன் காலமா வேதத்தில் பார்த்தா கூட எப்பொழுதும் கூட வயதுள்ளவர்களை தான் அவருடைய முக்கியமான பொறுப்புக்கு நிறைவேற்ற தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வாலிபர்கள் வந்து அது அனுபவம் கிடையாது. வாலிபம் வந்து அந்த காரியத்தை இப்போ தான் ஆரம்பித்து கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். What they don't have, what the older generation had. வயதுள்ளவர்கள்கிட்ட இருக்கிற காரியங்கள் அவர்கள்கிட்ட இல்லாத இருந்தது. One is proven faithfulness. வயதுள்ளவர்கள் உண்மையா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க உண்மையா இருந்திருக்கிறார்கள், அது சோதிக்கப்பட்ட விசுவாசமா இருந்தது. ரெண்டாவது டெஸ்டட் கேரக்டர், குணாதிசயங்கள் வந்து சோதிக்கப்பட்டிருந்தது. மூணாவது thirdly the wisdom that only comes from walking with God through decades of trials. மூணாவது கர்த்தரோட 40 வருஷம் சஞ்சரித்து சோதனை வழியா கடந்து போய் கர்த்தரோடு சஞ்சரித்து பெற்றுக்கொண்ட ஞானம் வயதுள்ளவர்கள்கிட்ட தான் இருக்கிறது. In December of 2025, Jesus is going to pour the Caleb's anointing on all the faithful ones over the age of 60. If they surrender themselves to the Lord,
இந்த டிசம்பர் மாதம் 2025 வருஷத்தின் டிசம்பர் மாதம் இந்த 31 நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து காலேபுடைய அபிஷேகத்தை உண்மையா ஆண்டவரை பின்பற்றின விசுவாசிகளும் ஊழியக்காரன் மேல 60 வயசுக்கு மேல உள்ளவர்கள மேல ஊற்ற போகிறார். அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். If they surrender themselves to the Lord to fulfill his final assignment, கடைசியா நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை அவர்கள் நான் நிறைவேற்றேன்னு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் காலேபுடைய அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்ற போகிறார். Those who have been refined by fire, அக்கினினால் சோதிக்கப்பட்டவர்கள், and proven their faithfulness over decades, அவர்கள் உண்மையா இருந்திருக்கிறார்கள் என்று 40-50 வருஷம் அவர்கள் கர்த்தரை பின்பற்றி இருக்கிறார்கள். when you pray and ask for it, அதிகமாக எப்படி இது பெற்றுக்கொள்றது என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிச்சு கேட்கணும், அதுக்காக கேட்கணும். you must pray and ask, Lord, I will fulfill the final assignment what you have assigned for me. You give me the Caleb's anointing, then the Lord will pour it on you. நாம் வந்து காலேபுடைய அபிஷேகம் என் மேல ஊற்றாண்டவரே, நான் எனக்காக நீ நிறைவேற்ற வச்சிருக்கிற காரியத்தை கடைசியா நான் அந்த அபிஷேகம் பெற்று நிறைவேற்றுவேன்னு ஒப்பு கொடுக்கும் போது கேட்கும் போது தான் கர்த்தர் அது ஓட்டுவார். Those who have lived decades of lives of faith, struggle and perseverance, விசுவாசத்தோட போராடி கொண்டு விடாதபடிக்கு பின்பற்றினவர்களுக்கு மேல ஊற்றுகிறார். Hallelujah. This is a spiritual anointing. இது வந்து ஆவிக்குரிய அபிஷேகம். A life, those who have lived a life of faith, and those who have prepared their hearts, renewed their faith to align with the purpose and plan of God. யார் யார் தங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்களோ, அவர்களை விசுவாசத்தை புதுப்பிச்சிருக்கிறார்களோ, தேவனுடைய திட்டம் நோக்கத்துக்கு நேரா ஒத்து போகும்படிக்கு செய்திருக்கிறவர்கள், ஆயுதத்தோடு இருக்கிறவர்களுக்கு மேல ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். பிரைஸ் லார்ட். கண்களை மூடி ஒரு சின்னதா ஜெபம் பண்ணலாம். ஐசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி, நீ நல்லவர் வல்லவர் போதமானவர் அப்பா. ஆண்டவரே, வானத்தை பூமியை உண்டாக்குன தேவனை பத்தி பேசுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல சிருஷ்டித்தை ஆராதிக்கிறாங்க, சிருஷ்டிப்பை ஆராதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே, இதே இசப்பா எங்களோட கூட பேசுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவரே, இயேசு நாமத்தில் செவிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். முதலாவது ஆண்டவர் இந்த கொடுத்த சான்ஸுக்காக நன்றி. சர்ச் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிஷப் ரூபன் சாரா ஆண்டிக்காக ரொம்ப நன்றிகளை. சரி, நம்ம போகலாம். இந்த உலகத்துல எல்லாருமே எத்தனை ஆராதிக்கிறாங்க? வானத்திய பூமியை உண்டாக்குன தேவன் ஆராதிக்க மாட்டேங்கிறாங்க. படிச்சதை பண்ணுங்கிறாங்க. என்னன்னாக்கா வானத்திய பூமியை சூரியனை சந்திரன் இப்படிப்பட்ட ஆராதிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் மிகவும் கோவப்படுகிறாரு. பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்கணுமா? எப்படி சேவிக்கணுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்கணும். ஏன்னா மனுஷகுமார் சீக்கிரமா பூமிக்கு வரப்போகிறார். ஏன்னா வானத்தையோ பூமியை உண்டாக்குன தேவன் ஆராதிக்காத என்னத்தையும் ஆராதிக்கிறாங்க. சரி, ஆண்டவர் ரொம்ப கோவப்படுகிறார். பார், வெளிப்படுத்தல் 14ஆம் 7ஆவது வசனத்துல பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிங்கள், மனுஷகுமார நாட்கள் வந்து விட்டது, சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனை என்றென்றுக்கு என்ன பண்ணுமா? தொழுது கொள்ளுமா? சரி, ஏன் ஆண்டவர் கோவப்படுகிறார்? ஏன் ஆண்டவர் சீக்கிரமா வருகிறாருனாக்கா, வானத்திய பூமி ஜெனிசஸ் 1:1 இருக்குது. ஆதியில தேவன் வானத்திய பூமியை சிருஷ்டித்தார். இன்னைக்கு சிருஷ்டித்தவர் ஆராதிக்காம சிருஷ்டிப்பு ஆராதிக்கிறாங்க. என்ன சிருஷ்டிப்பு ஆராதிக்கிறாங்கன்னா, சூரியனை வண்ணுங்க என்னவோ ஆராதிக்கிறாங்க. சரி, ஆண்டவர் சீக்கிரமா வருகிறார். எதுக்காக ஆண்டவர் வருகிறார்னா, அவரை படித்தவரை விட்டு எல்லாத்தையுமே ஆராதிக்கிறாங்க. ஆண்டவருக்கு அதிகமா கோவம் வந்துச்சு. பாருங்க, ரோமர் 1:1 என்ன சொல்றாருனாக்கா, ரோமர் 1:25
சத்தியத்தை பொய்யாக்கி என்ன பண்றாங்களா? சிருஷ்டிப்பர் ஆராதிக்காம சிருஷ்டித்தை ஆராதிக்கிறாங்களா? சிருஷ்டித்தை என்ன ஆராதிக்கிறாங்கன்னா, சூரியனை வணங்குறாங்க, மர செடியை வணங்குறாங்க, பறவைகளை வணங்குறாங்க. ஏன்னா ஆண்டவர் சீக்கிரமா வருகிறார், கோவப்படுகிறார். என்னத்துக்காக தெரியுமா? ஆண்டவரை விட்டு எல்லாத்தையும் ஆராதிக்கிறாங்க. எக்ஸாம்பிள், நானும் ஆண்டவர் அறியாது முன்ன பின் காலத்துல ரோட்ல போகும்போது மாடை தொட்டு கும்புவேன், மாடு கோம்பிரத்து குடிக்குவேன். பாக்குறது இந்த சின்ன சின்ன மரங்களை பார்த்தா தொட்டு கும்புவேனா, இது கடவுள்னு வணங்கியிருந்தேன். ஆனா இந்த உலகத்துல எல்லாருமே மனுஷனுக்கு 6 அறிவு, ஆனா வானத்திய பூமியை உண்டாக்குன தேவன் ஆராதிக்கிறவங்களுக்கு 7 அறிவு. என்ன அறிவுனா, வானத்திய பூமியை உண்டாக்குன தேவன் என்ன பண்ணாங்களா? ஏற்றுக்கொண்டாங்களா? ஆண்டவர் சீக்கிரமா வர்றார், கோவப்படுகிறாரு. வானத்திய பூமியை உண்டாக்குன தேவன் ஆராதிக்காம சூரியனை வணங்குறாங்க, வேப்பிலையும் என்னன்னா மரம் செடி எல்லாத்தையும் வணங்குறாங்க. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். எதுக்காக வரப்போகிறார் தெரியுமா? அவரோட பிள்ளைங்களுக்காக வருங்கிறார். ஏன்னா மரம் சிருஷ்டிப்பெல்லாம் நம்ம வணங்கும் போது அது வேதனைப்படுதான். என்ன வணங்காதீங்க, என்ன உண்டாக்குன தேவனை வணங்குங்கன்ட்டு ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். பாருங்க, சத்தியத்தை பொய்யாக்கி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாம சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளுறாங்களா? மரம் செடி சூரியனை வணங்குன்னு சீக்கிரமா ஆண்டவர் வரப்போகிறான். இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்துக்காய் நான் சொல்லுகிறது என்னவென்னா, வானத்தைய பூமியை உண்டாக்குன தேவனை பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார். என்ன வரப்போகிறாரா? இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், உங்களை உண்டாக்குன தேவனை மாத்திரத்தான் நம்ம ஆராதிக்கணும். ஏன்னா கல்லோ மண்ணோ என்னென்னவோ வண்ணுங்கிறோம், வானத்திய பூமியை உண்டாக்குன தேவனை விட்டு எதோ வண்ணுங்கிறோமா? ஆண்டவர் சீக்கிரமா வருகிறாரா? இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உபாகமம் 6:4 என்ன தெரியுமா சொல்லுது? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாக கர்த்தர் ஒருவரே. இஸ்ரவேலுக்கு மாத்திரம் என் தேவன் ஒருவரே. ஆனா இஸ்ரவேலை விட்டு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறது தொடுறது எல்லாமே கடவுளன் என்று வணங்குறாங்க. அது பொய், அதெல்லாம் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மளோட தேவன். என்ன இஸ்ரவேல தேவன் நம்மளோட தேவனா? வானத்திய பூமியை உண்டாக்குன தேவன் நம்மளோட தேவன். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, சகாகால உயிரோட இருக்கிறன்ட்டு. இன்னைக்கு நம்மள ஆராதிக்கிற தேவன் உயிரோட இருக்கிறாரா? இஸ்ரவேலை பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, உலகமே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எக்ஸோடஸ்ல 23:25 என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தரை விசுவாசித்து அவரை தேடணுமா? எப்படி தேடணும் தெரியுங்களா? அவரு முழு இதயத்தோடு அவரை தேடும் போது, முழு இதயத்தோடு அவரை சேவிக்கும் போது, உன் தண்ணீரை உன் அப்பத்தை என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிக்கு வரா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன காரியத்துக்காக நன்றிகளை சொல்ற. ஆண்டவர் சீக்கிரமா வருகிறாரு. இன்னைக்கு வானத்திய பூமியை உண்டாக்குன தேவனை மாத்திரத்தான் சேவிக்கணும். ஆண்டவரை விட்டு மிச்சம் பாக்குறது கல்லோ மண்ணோ நாயோ பூனியோ மரியோ செடியோ சூரியனை இதெல்லாம் வண்ணுங்கிற உங்களை பார்த்து சொல்ற. இதை வண்ணுங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அக்னி கடல். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை தேடு அப்பொழுது பிழைப்பாய். ஆமோஸ் 5:4 சொல்றாரு, என்னை தேடு அப்பொழுது பிழைப்பாய். வானத்திய பூமியை உண்டாக்குன தேவன் ஒருவரே. இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். சிருஷ்டிகர் ஒருவரே. அவரை மாத்திரத்தான் நம்ம என்ன பண்ணோம்? ஆராதிக்கணும். ஏசப்பா சீக்கிரமா வருகிறார். இயேசு நாமத்தில் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், சீக்கிரமா ஏசப்பா வருகிறார். சிருஷ்டிகரை மாத்திரத்தை ஆராதிக்கணும், சிருஷ்டிகத்தை தொழுது கொள்ளக்கூடாது. ஏசப்பா கொடுத்த நன்றிக்காக ரொம்ப கோடி கோடி நன்றி. I'm going to pray for you now. கர்த்தாவே, நமக்கு நன்றி செலுத்துறோம். கொடாக்கொடி சோத்திர ஏறுகிறோம். இந்த நாட்களில் கர்த்தாவே, இந்த முதலாம் தேதியில கர்த்தாவே காலிபுட அபிஷேகத்தை கர்த்தாவே 60 வயசுக்கு மேற்கொள்ள எல்லார் மேலேயும் விசுவாசித்து உண்மையா இருந்திருக்க அவர்கள் மேல நீ ஊற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, அநேக ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கர்த்தாவே அநேக வருஷங்களா உண்மையா உமக்காக கர்த்தாவே பின்பற்றி இருக்கிற எல்லாருமே கர்த்தாவே யாருமே கைவிடாதபடிக்கு எல்லார் மேலேயும் அபிஷேகத்தை ஊற்றி எல்லா பலவீனத்தை நீக்கி இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் கர்த்தாவே ஹல்லேலூயா 60 வயசுக்கு மேலேயும் அதுக்கு கீழே கொஞ்சம் இருந்தா கூட அவர்கள் என் மேல கூட ஊற்று ஆண்டவரே, நானும் நீ உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஜெபிக்கும் போது அவர்கள் மேல கூட ஊற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஊற்றவன்மாவை ஜெபிக்கிற கர்த்தாவே, எத்தனையோ வருஷ காலமா கர்த்தாவே போராடி ஹல்லேலூயா சத்ருவோடு போராடி உமக்காக உண்மையா நின்று இருக்கிற எல்லார் மேலே நீர் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மேல இந்த காலிப் அபிஷேகத்தை
ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த கடைசி நாட்களோட கர்த்தாவே பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்று எழும்பி பிரகாசிக்க கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் அபிஷேகத்தை ஊற்றும். ஊற்று 60 வயசுக்கு மேல இருந்தா காலிப்பட அபிஷேகத்தை ஊற்றான்ற இந்த கடைசி கால அறுவடையில எழும்பி பிரகாசிக்க கர்த்தாவே ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்க கிருபத்தார் சுகத்துக்காக விடுதலைக்காக இந்த மாசம் ஊற்று அபிஷேகம் உடனே விடுதலையும் சுகம் அற்புதம் பொருளாதார அற்புதத்தின் வாசல் எல்லாம் திறக்கும். அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening, Father, to this message. If they are over the age of 60 and they have been faithful throughout the decades, and Lord, I pray that you pour out the Caleb's anointing on all of them, Father, Lord, and use them to fulfill the final assignment. Now, Lord Jesus, what you have chosen them for, anoint them with Caleb's anointing and fulfill it and bless them, Lord Jesus. Lord, put to shame all those who, Lord, marginalize them and put them away because they become old and the youths are going to do the responsibilities in the ministry. And Lord, I pray for all of them, Lord Jesus. Pour it out on them. Pour it out on them. Lord Jesus, use them mightily, powerfully. Lord Jesus, with Caleb's anointing in these last days, Father, to build your kingdom. Lord, all those who want healing, deliverance, this anointing will do mighty, mighty miracles. All what the enemy stole, you will restore. All the years which the enemy has stolen, Lord, you're going to restore. You're going to do mighty miracles in this December month. I praise you and worship you and thank you. Lord, this in December we are celebrating the first coming. Now we are celebrating the second coming of our Lord and Savior Jesus Christ. Any day you can come, Lord Jesus. Lord, you make us, prepare us to be like the wise virgins who will come to be, Lord Jesus, with the bridegroom. Come for the wedding feast, Lord Jesus. Let us not be left behind like the foolish virgins, Lord Jesus. Hallelujah. கர்த்தாவே, இப்போ இந்த மாசம் 12ஆம் மாசம் ஆதார் மாசம் நம்முடைய பிறப்பை கொண்டாடுற இந்த மாசம் முதல் வருகையை கொண்டாடுறது மட்டும் இல்லை, இப்ப 2ஆம் வருகையை கொண்டாடி கர்த்தாவே வாரும் மணவாட்டியை வாரும் என்று நீர் கூப்பிட்டு கர்த்தாவே ஆவி மணவாட்டியும் வாரும் என்று உமக்கு சொல்லி நீர் சீக்கிரமா எங்களை கொண்டு போய் சேர்க்க வேணுமா ஜெபிக்கிறான்ற எல்லார் மேலே அபிஷேகத்தை ஊற்று, சுகத்தை தாரு, விடுதலை தாரு. நாம் ஒன்றே மேம்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா இந்த முகவரி தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்க காணிக்கையில் இந்த அக்கௌண்ட் நம்பர்ல போடுங்கள். இப்ப கடைசி காலத்தின் அறுவடை பெற்றுங்கள். தியாகம் செய்கிறவர்களை கர்த்தர் ஒரு பெரிய அறுவடை, இது இந்த 12ஆம் மாதம் ஒரு பெரிய அறுவடை, ஆத்மாக்களோட அறுவடை, பொருளாதார அறுவடை. எல்லா காணியாட்சிகள் பெற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள போறார்கள். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் ஊழியத்தை தாங்கி கடைசி கால அறுவடையை தாங்கும்படிக்கு நீங்கள் கர்த்தரோட ஊழியத்தை காணிக்கையில கொடுத்து கனப்படுத்துங்கள். ஒரு சேஃப்டி பின் கூட நம்ம இங்கேருந்து போகும்போது எடுத்துக்கொண்டு போகிறது இல்லை. If this message is a blessing to you, contact us by phone. Your testimonies are blessing to many. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. We are living in the very last days, and the Lord is, this month He is going to open the windows of heaven and pour out Caleb's anointing on the faithful ones, especially over 60. He is going to pour, and windows of heaven are going to open and pour out to fund the end time harvest. So honor the Lord with the first fruits. A big harvest is in the horizon. It will come to you before this year ends. And honor the Lord. You're not going to take even a safety pin when He comes. And His second coming to take the bride is imminent. The rapture is imminent. So keeping nothing is going to, anything is, you're not going to take and go. And, honor the Lord with your substance and give sacrificial offerings and uphold the end time harvest of souls. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா
வெள்ளிக்கிழமை காலைல 10லேருந்து 2 வரைக்கும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அந்த முகவரியில் நீங்கள் டெலிஃபோன் செய்து வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இஃப் யூ வாண்ட் இண்டிவிஜுவல் ப்ரேயர்ஸ், ஃப்ரைடே மார்னிங் 10 to 2, individual prayers will be made for your deliverance. Come to that address, call us by phone, come and receive your deliverance. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord.